வேத மார்க்கத்துக்கு புறம்பானவர்களும் பாவத்தில் பற்று உள்ளவர்களும் நாஸ்திகர்களும் பேத புத்தி உள்ளவர்களும் பெண் ஆசை பிடித்தவர்களும் கெட்ட நடத்தை உள்ளவர்களும் நன்றி கெட்டவர்களும் கொக்கு போல வாழ்பவர்களும். அதுக்கு அர்த்தம் தெரியுது அவங்களுக்கு? கொக்கு போல வாழ்பவர்கள்னா, கொக்கு ரொம்ப சாந்தமாக அமைதியாக தண்ணியில் ஒத்த காலை ஊனிட்டு நிற்கும். மீன் வந்தால் லபக்குன்னு கொத்திட்டு போயிடும். அது மாதிரி சில பேர் ரொம்ப நல்லா அமைதியாக, இவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லுவார், லபக்குன்னு ஒரு நாள் எதையாவது கொத்திட்டு போயிடுவார். அது மாதிரி சாமியார்கள் பார்த்துருக்குறீங்களா? திடீர்னு சாமியார் கைதுன்னு போயிடும். சாமியார் கைது நிறைய சாமியார் கைதாகும்போது எங்கள் வீட்டில் என்னை வெளியில் போக விட மாட்டாங்க, உங்களோட போகிறாங்க. அப்போது கொக்கு போல் வாழ்கிறவர்களும் கருமங்களில் இருந்து நழுவியவர்களும் பொறுமை இழந்தவர்களும் இழிவான தர்க்கவாதங்கள் செய்பவர்களும் ஆசை மிக்கவர்களும் கோபமுடையவர்களும் பிறரை இம்சிப்பவர்களும் கொடியவர்களும் வெட்கங்கெட்டவர்களும் ஞான லோபிகளும் மகா பாவிகளுமானவர் குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லர். அன்புள்ள ஆண்டவரே இவர்கள் என்று வேறான குருவை சேவிப்பதற்கு தகுதியானவர். ஒரு அன்புள்ள ஆண்டவர் இப்படியெல்லாம் இல்லாத இருக்கிறார் தான் உண்மையான குரு. கூடோ திருடச்ச பிரீதச்ச மௌனேன சுஸ்தமாகித சம்ருத் காம கதோவாவி பஞ்சதா குரு ரீத. ரகசியமானவர், திடமானவர், பிரீதியுள்ளவர், மௌனத்துடன் அடங்கியவர், ஒரே தடவில் சீடனுக்கு அருள் புரிய எதிர்பாராது தன்னிச்சைப்படி வருபவர் என்று 5 விதமாக குரு கூடப்படுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னை மறைத்து அடங்கி 3ஆம் நாள் உயிர்த்து அநேக மக்களுக்கு காணப்பட்டார். 5 வகை குணங்களும் அவரிடத்தில் காணப்பட்டது. தமிழில் பார்த்தீங்கன்னா, விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் மேல் வைத்து உண்ணின்று உருக்கி ஒரு ஒப்பில் ஆனந்த கண் கொண்டு காட்டி களிமறுத்தானே என்று குருவை பற்றி திருமுறர் எழுதுகிறார். வானத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து மனிதன் செய்த பாவத்துக்கு ஈடாக தன்னையே பலியாக தந்து அவனை கடாட்சித்து தன் கண்களினால் ஆலோசனை கொடுத்து அவனுக்கு வேண்டிய சகல நன்மைகளையும் செய்கிறவரைத்தான் உண்மையான குரு என்று சொல்லுகிறார். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியமின்மையில் அரண்கடல் செலுமே. மனிதனுடைய உடம்பில் மெய்வாய் கண்மூக்கு செவி என்ற 5 புலன்கள் இருக்கிறது. இந்த 5 புலன்களுக்குள் தான் ஆத்மா அயர்ந்து கிடக்கிறது. இந்த ஆத்ம ரட்சிப்புக்கு 5 புலன்கள் பிரயோஜனம் கிடையாது. அது 5 புலன்களாகிய மாம்ச சரீரத்தை சிலுவிலே அடித்து சபித்து போட்ட அந்த இறைவனுடைய கிருபை தான் நம்மையும் 5 புலன்களிலிருந்து விடுதலை செய்யும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லா பிரசங்கத்திலையும் சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்னால் மாம்ச பாவங்களுக்கு நியாயமான சில வாழ்க்கை இருக்கிறது. அது தவிர மற்ற மாம்ச பாவங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விடாதீருங்க, நல்லதில்லை. உங்களுடைய குரு சாதாரண குரு அல்ல, அந்த குரு விசேஷமான குரு, தன்னையே நமக்காக தந்த குரு. திருவாய்மொழியில் சொல்கிறாரு, துயரில் சுடரொளி தன்னுடைய சோதி நின்றவனம் நிற்கவே துயரில் மலியும் மனித பிறவியில் தோன்றி கண்காண வந்து துயரங்கள் செய்து தன் தெய்வ நிலை உலகில் புக வைக்கும் அம்மான் துயர்மில் சீர்கணன் மாயன் புகழ் தூற்ற யானோர் துன்பமில்லேனே. துயரமே இல்லாத கடவுள் மனிதனுடைய துயரத்தை பார்த்து இந்த உலகத்திலிருந்து அவனுக்காக துயரங்கள் பட்டாராம். அப்படி துயரங்கள் பற்றி அவனை விடுதலை செய்தாராம். இன்னும் பாருங்கள், காயம் நிலை அழியை கண்டு கொண்டு பின் கற்பு நிலை உள்ளிற்கொண்டு எக்காலமும் வாழும் தூய நிலை கொண்ட பரிசுத்த குருவின் துணை அடி தொழுது நின்று ஆடு பாம்பே என்று பாம்பாட்டி சித்தர் பாடல் எழுதியிருக்கிறார். பொய் மதங்கள் போதனை செய் பொய்க்குருக்களை புத்தி சொல்லி நன்னறியில் போக விடுக்கும் மெய்மதந்தான் இன்னதென்று மேவ விளம்பும் மெய்குருவின் பாதம் போற்றி ஆடு பாம்பே. இது பாடல் எழுதினவர் கிறிஸ்தவர் அல்ல, சைவ மார்க்கத்தை சேர்ந்த சைவ பக்தர். வேதப்பொருள் இன்னதென்றும் வேதம் கடந்த மெய்ப்பொருளை கண்டு மனமேவ விரும்பி போதப்பொருள் இன்னதென்றும் போதனை செய்யும் பூர்ண சற்குரு தாழ் கண்டு ஆடு பாம்பே. திருமூலர் 8 குருக்களை பற்றி சொல்லுகிறார். 4 நந்திகள் 4 திசைகளுக்கு, சிவயோக மாமுனிவர் 5வது, பதஞ்சலி முனிவர் 6வது, வியாக்கிரபாத முனிவர் 7வது, திருமூலர் 8வது. தன்னையும் ஒரு குருன்னு சொல்கிறார். இந்த 8 பேர் தான் குரு. திருமூலர் 8 குருமாரை சுட்டி காட்டுகிறார். ஆனால் 6வது தந்திரத்தில் அவர் சொல்கிறாரு,
எல்லா உலகுக்கும் அப்பாலோன் இப்பாலாய் நல்லார் உள்ளத்து மிக்க அருள் நல்கலால் எல்லாரும் உய வேண்டி கண்டு இருந்தலால் சொல்லார்ந்த நற்குரு சுத்த அன்பே. அன்புதான். அன்பு நியாயப்பிரமாணங்களின் நிறைவேறுதலாக இருக்கிறது என்று ரோமர் கழுதின நிறுவத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் என்று ரோமர் 10:4 வாசிக்கிறோம். 13:10 நியாயப்பிரமாணம் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இன்னும் பாருங்கள், 8 குருவில் தன்னையும் குருன்னு சொன்னவர் என்ன சொல்கிறாரு? தேடுகின்றேன் திசை 8 இரண்டையும் நாடுகின்றேன் நலமை உடையானடி பாடுகின்றேன் பரமே துணையாமென கூடுகின்றேன் குறையா மனத்தாலே. 8 குருவில் தன்னையும் இணைத்து கொண்டவர் இப்போ சொல்கிறார், நான் ஒரு குருவை தேடுறேன்னு சொல்கிறார். தன்னை குரு என்று சொன்னவர் நான் குருவை தேடுகிறேன். அப்போ சுத்த சிவன் குருவாய் வந்து தூய்மை செய்து அத்தனை நல்கருள் காண அதிமூடர் பொய்த்த கண்ணார் நமர் என்பர் புண்ணியர் அத்தன் இவன்தான் என்று அடிபணிவரே. இவர்தாயா உண்மையான அன்பு கடவுள் இவர்தான் என்று சிலர் ஏற்றுக்கொண்டு அவருடைய அடிபணிகிறார்கள். அவர் சுத்தம் உள்ளவர், தூய்மை உள்ளவர், பரிசுத்தர், அவரிடத்தில் அன்பு தவிர வேறு ஒன்றும் பார்க்க முடியாது அப்படின்னு ஏற்றுக்கொள். சில பேர் இதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒன்று சொல்லி அவர் தான் குருன்னு சொல்லுவாங்களாம். அது சொல்கிறாரு. இன்னொன்று சொல்கிறாரு, சத்குருவின் பெருமை தன்னை உலகு தன்னில் தானறிய சாற்றுகின்றோம் சார்ந்து கேளும். சத்குருவாய் எவ்வுயிருக்கும் தானே தானாய் சகல ஜீவ ஆன்மாவின் குருவுமாகி சற்குருவே பேரொழியாய் நின்ற சோதி தாரணையில் மானிடத்தின் சட்டை சாற்றி சொற்குருக்கள் தங்களுக்கு சீடன் போலாய் புத்திமதி சொல்லியே புரிவோர்த்தாமே என்று அகஸ்தியர் ஞானத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன சொல்வாராம்? சற்குருவே எவ்வுயிருக்கும் தானே தானாய் சகல ஜீவ ஆன்மாவுக்கும் குருவுமாகி சற்குருவே பேர் ஒளியாய் நின்ற சோதி தாரணையில் மானிடத்தின் சட்டை சாற்றி இந்த உலகத்திலே மனிதனை போன்ற தோற்றத்தில் வந்து சொற்குருக்கள் தங்களுக்கு சீடன் போலாய் புத்திமதி சொல்லியே புரிவோர்த்தாமே. இதெல்லாம் நம்ம படிக்கும்போது இந்த குரு என்ற ஒரு வார்த்தையில் எத்தனை தத்துவங்கள் அடங்கி இருக்கிறது. அதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? பாருங்கள், ஆடு பாம்பே பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியல, நேற்று சொன்னேன். அது எல்லோரும் பாடலாமா? இந்த ஆடு பாம்பே மட்டும் பாடுங்க, வேறு எல்லாம் பாட வேண்டாம். நான் பாடுறேன், பாருங்க. வேத பொருள் இன்னதென்றும் வேதம் கடந்த மெய்ப்பொருளை கண்டு மனம் மேவி விரும்பி போத பொருள் இன்னதென்றும் போதனை செய்யும் போத பொருள் இன்னதென்றும் போதனை செய்யும் பூரண சற்குரு தாழ் கண்டு ஆடு பாம்பே ஆடு பாம்பே விளையாடு பாம்பே சுழன்று சுழன்று விளையாடு பாம்பே காயம் நிலை அழிவை கண்டு கற்பு நிலை உள்ளில் கொண்டு தூய நிலை கண்ட பரிசுத்த குருவின் துணையடி சொல்லி நின்று ஆடு பாம்பே. பொய்மதங்கள் போதனை செய்யும் பொய்க்குருக்களை புத்தி சொல்லி நன்னறியில் போக விடுக்கும் மெய்மதந்தான் இன்னதென்று மேப விளம்பும் மெய்க்குருவின் பாதம் பற்றி ஆடு பாம்பே ஆடு பாம்பே என்று பாம்பை ஆட்டிக்கிட்டே பட்டினத்து பாம்பாட்டி சித்தர் நிறைய பாடல்களை அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார்.